வணக்கம் நண்பர்களே, தமிழ் டிவோட்டி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இந்த வீடியோ சதுரகிரி சுந்தர மகாலிங்க கோயிலுக்கு செல்லக்கூடிய பக்தர்களுக்கானது. 2025 மார்ச் மாசத்துல இருந்து தினந்தோறும் சதுரகிரி மலை மேல ஏறி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு பக்தர்களுக்கு அனுமதி இருந்துச்சு. அந்த அனுமதியை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை ரத்து பண்ணிட்டாங்க. ரெண்டாயிரத்தி 26 ஜூன் மாசம் 22ஆம் தேதியிலிருந்து அந்த அனுமதியை ரத்து பண்ணிட்டாங்க. முதல் இருந்த மாதிரி ஒரு மாசத்துல 8 நாட்களுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருக்காங்க. அதாவது அமாவாசைக்கு 4 நாள், பௌர்ணமிக்கு 4 நாள். அமாவாசைக்கு முன்னாடி வர்ற பிரதோஷம், சிவராத்திரி, அமாவாசை, அமாவாசைக்கு அடுத்த நாள், மொத்தம் 4 நாள் ஆச்சா. அதுக்கு அடுத்து பௌர்ணமிக்கு முன்னாடி வரக்கூடிய பிரதோஷம், சிவராத்திரி, பௌர்ணமி, பௌர்ணமிக்கு மறுநாள், இந்த மாதிரி ஒரு மாசத்துல 8 நாட்கள் மட்டும், அமாவாசைக்கு 4 நாள், பௌர்ணமிக்கு 4 நாள் மட்டும்தான் அனுமதி கொடுத்திருக்காங்க. இந்த நடைமுறையை தெரிஞ்சுக்கிட்டு சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போகக்கூடிய பக்தர்கள் போங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது சுந்தர மகாலிங்கம் கோயிலுக்கு போறாங்கன்னாலும் இந்த விஷயத்த அவங்களுக்கு சொல்லுங்க. சுந்தர மகாலிங்கம் கோவில் வனத்துறையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால காலையில 6 மணில இருந்து காலையில 10 மணி வரைக்கும் தான் மலை ஏறுறதுக்கு அனுமதிப்பாங்க. மலை மேல போகக்கூடிய பக்தர்கள் அங்க தங்குறதுக்கு, அதாவது இரவு தங்குறதுக்கு அனுமதி கிடையாது. அதுவும் கோர்ட்லே தெளிவா சொல்லிட்டாங்க. சுந்தர மகாலிங்க கோவில் மலை மேல ஏறி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்ண போகையில மழை காலங்கள்ல மழை பெய்யும். அங்க நம்ம கோயிலுக்கு போற இடத்துல 2-3 இடத்துல காட்டார கடந்து போற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி டயத்துல வனத்துறை மலை மேல ஏறி சுந்தர மகாலிங்கத்தை தரிசனம் பண்றதுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்க. அந்த அனுமதி மறுப்பு அப்படிங்கிற செய்தி நம்ம தொலைக்காட்சிகள்லயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதனால மழை காலங்கள்ல வரக்கூடிய பக்தர்கள் கொஞ்சம் அதை தொலைக்காட்சியை கண்டினியூவா பார்த்துட்டு வாங்க. ஏன்னா 4 நாள் 8 நாள் தானே, அதுக்கு முன்னாடி தான் அந்த அறிவிப்பே வரும். நண்பர்களே, இந்த அறிவிப்பை உங்க பக்கத்துல, அதாவது உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் நண்பர்களுக்கும் சுந்தர மகாலிங்க கோயிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தெரியப்படுத்துங்க. நிறைய பேர் தெரியாம டெய்லி அனுமதி இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு காலமோ பணமோ வீணா விரயமாகும். நண்பர்களே, சுந்தர மகாலிங்கத்தையும் பக்கத்துல உள்ள சந்தன மகாலிங்கத்தையும் நல்லபடியா தரிசனம் பண்ணிட்டு வாங்க. இதே மாதிரி அடுத்து ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க. மறந்துடாம சுந்தர மகாலிங்கம் போன அனுபவத்தை கமெண்ட்ல பதிவிடுங்க. நன்றி நண்பர்களே.